பயந்துட்டீங்களாமா? பயந்துட்டீங்களா? ஏய், உங்க ரெண்டு பேருக்கு என்ன பார்த்தா விளையாட்டா தெரியுதா? உங்கள என்ன போச்சு. 7:30 இழுத்துட்டு வர்றானுங்க. நாம எதுவும் நடக்காத மாதிரி அப்படியே வேலையை பார்ப்போம். பிடிக்க முடியாதுன்னு சொன்ன வரண்டி வர கடவுளே, அவங்க சண்டை அவங்களோடவே முடிச்சு போயிடட்டும். இந்த பக்கம் திருப்பி விட்டுறாதப்பா. நான் அவங்கள துரத்திட்டு இருக்கேன், நீங்க என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி தோச்சிட்டு இருக்கியா? போய் அவங்கள பிடி போ. ஏமா, உங்க சண்டையில ஏமா என்ன இழுக்கிற? ஓஹோ, நீங்க தான் என்ன பயமுறுத்த சொல்றீங்களா? இல்லம்மா. என்ன நொல்லமா? அவனை பத்தி எனக்கு தெரியும், அவன் போய் சொல்ல மாட்டான். உங்களை என்ன பயமுறுத்த நினைச்சிருக்கீங்க? எவ்வளவு தைரியம் இருக்கணும் உங்களுக்கு? இல்ல, நான் இல்ல. கொஞ்சம் அப்படியே உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. பாசம் இருக்கு, உட்கார. ஐ லைக் இட். கொஞ்ச நேரம் நல்லா ஊறிக்கிட்டே இருங்க, அப்புறமா வந்து துவைக்கிறேன். நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? கோத்து விடாதுன்னு அப்பவே சொன்னேன்ல. ஆமாண்டா டேய், அந்த பயம் கண்டினியூ ஆச்சு. அதோட ரிஃப்ளெக்ஷனை இந்த பாடி தாங்காதுடா. கடுப்ப கலப்பாத மாப்ள, அவ பேய் பயம் போகணும். டேய், என் ஃப்ரெண்ட் ஒருத்த சைக்காட்ரிஸ்ட் இருக்கான், அவன் பேரு புருஷோத்தம. நாளைக்கு அவனை வர சொல்லியிருக்கேன்டா. நீ எப்படியாவது உங்க அக்கா கிட்ட பேசி ட்ரீட்மெண்ட்டுக்கு அவளை சம்மதிக்க வச்சிரு மாப்ள. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய்,
அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.